ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி குலோப் ஜாமுன் இப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் குலோப் ஜாமுன் மாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அதனால் கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு உருண்டை மாதிரி பெருசாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஏலக்காய் தூள் எல்லாம் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையே இல்லை. கொதித்து அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே தான். அந்த பெரிய உருண்டையை சிறு சிறு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறோம். இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இது ரெண்டாவது ரவுண்டு நல்லாவே பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸில் உப்பி வருது. இதுக்கு மாவை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உருண்டைகள்லாம் ரொம்பவே புஃபி அழகாக உருண்டையாக வரும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சக்கரை பாகு நல்லா கொதித்து சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாம் பொரிச்ச உருண்டைகளை உள்ளே போட்டு வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.